தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தேவையான பூர்ண கிருபைகளை பற்றி பூர்ணமானவைகள் நமக்கு தேவையான பூர்ண காரியங்கள் இருக்குது. 7 காரியங்கள் இருக்குது. அதை பற்றி நாம் தியானிக்கலாம். என்னென்ன பூர்ணமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்கனாக்கா பூர்ண அறிவு உள்ளவங்களாக இருக்கணும். கொலோசியர் 3:16 சொல்லப்படுகிறது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூர்ண அறிவு அடையும் படிக்க பழைய மனுஷனை நம்ம கழட்டி விட்டு பூர்ண அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 2வதாக பூர்ண அன்பு. 1 யோவான் 4:18 பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும். அந்த பயம் இந்த பயம் ஐயோ நாளைக்கு என்ன அந்த பயம் இல்லை. அதான் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற அன்பு. நம்ம அன்பு முழு அன்போடு முழு சக்தியோடு முழு பலத்தோடு நம்ம அவர் மேல் அன்பு கூறும்போதே அந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு புறந்தள்ளப்படும். அடுத்ததாக பூர்ண கிரியை. யாக்கோபு 1:4 ஒன்னிலும் குறவுள்ளவங்களாக நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒன்னிலும் குறவில்லை பூர்ணராக இருக்கணும். பொறுமையாக உங்களை பொறுமை உங்களுக்கு அந்த கிரியை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பூர்ண கிருபை. அப்போஸ்தலர் 4:33 சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலருக்கு எல்லாருக்கும் பூர்ண கிருபை இருந்தது. உயர்த்தெழுந்த இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தாங்க. அந்த கிருபை இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக பூர்ண சர்க்குணம் கர்த்தரை எதிர்பார்க்குறாங்க. மத்தேயு 5:48 பரலோகத்தில் உங்கள் பிதா பூர்ண சர்க்குணன் ஆனது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராயிருங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் 5:48 மத்தேயு. அடுத்ததாக பூர்ண நம்பிக்கையாக இருக்கணும். 1 பேதுரு 1:13 இயேசுவை வெளிப்படுத்துறதுக்காக அவருடைய கிருபையின் மேலே பூர்ண நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கணும். பூர்ண நம்பிக்கை இருக்கணும். இயேசு வெளிப்படுவார், அவருடைய கிருபை நம்மளை தாங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பூர்ண நிச்சயம். கொலோசியர் 4:12 சொல்லப்படுகிறது. தேவ சித்தம் உள்ளவர்களை பற்றி நல்ல தேர்ந்தவர்களாக பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாக நிலைநிற்க வேண்டும். தேவனுக்கு சித்தமானது எல்லாவற்றிலும் நீ தேர்ந்தவங்களாக இருக்கணும். அதில் ஒரு பூர்ண நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதுல அந்த நிச்சயத்தில் நீங்கள் நிலைநிற்க வேண்டும்னு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காரியங்களுக்காக ஜெபத்தில் பவுல் நமக்காக போராடுறது போல நாமளும் ஜெபத்தில் எல்லாருக்காக நம்ம சந்ததிகளுக்கெல்லாம் போராட வேண்டும். எல்லாருக்கும் என்ன வேணும்? பூர்ண அறிவு வேணும், பூர்ண அன்பு வேணும், பூர்ண கிரியை வேணும், பூர்ண கிருபை வேணும், பூர்ண சர்க்குணம் வேணும், பூர்ண நம்பிக்கை வேணும், பூர்ண நிச்சயம் வேணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உண்டான நம்ம சந்ததிக்காக நம்ம ஜெபிக்கணும்.